இன்றைக்கி இத்தனை எய்ம்ஸ் வந்திருக்கு. அதுக்கு யார் காரணம்? திமுகலேருந்து போன ஆராசா தான் காரணம். ஒரே எய்ம்ஸ் தான் இருந்துச்சு டெல்லியில், ஒரே எய்ம்ஸ் தான். நான் ஹெல்த் மினிஸ்டர். அப்போ பார்லிமெண்ட்டில் சொல்லிகிட்டே வந்தேன், யார் என்ன கேட்டாலும் சரி, ஹெல்த்துங்கிறது ஸ்டேட் சப்ஜெக்ட், பணம் நான் கொடுக்குறேன். ஒவ்வொரு பிரைமரி ஹெல்த் சென்டருக்கும் பணம் வருது. அங்கே இருக்க ஒவ்வொரு நர்ஸுக்கும் சம்பளத்தை 60% செலவு கொடுக்குது. ஆனால் எங்களால் நேரடி எதுவும் பண்ண முடியாது, உங்கள் ஸ்டேட்டு தான் பண்ணணும். உங்கள் ஸ்டேட்டை போய் கேளுங்க, நான் கேட்டால் பணம் தரேன்னு சொன்னேன். வாஜ்பாய் என்னை கூப்பிட்டார். என்ன ராஜா எப்போ பார்த்தாலும் இதே பதில் சொல்லிட்டு இருக்கேன், என்ன பண்ணலான்னாரு. அப்புறம் ரொம்ப சின்ன 34 வயசு. அவர் வேறு நம்ம தலைவர் இல்லை, நம்ம தலைவர் கலைஞர் தானே, அவர் 100 தலைவர் தானே, சின்ன வயசு வேறு இல்லை. நான் சொன்னேன், சாரி சார், ஆஃப்டர் ஜவஹர்லால் நேரு நோ பிரைம் மினிஸ்டர் ஹேட் விஷன், ஹேஸ் விஷன்ட்டு இந்த சப்ஜெக்ட்னு. நேருவுக்கு பிறகு சரியான பார்வை எந்த பிரதமருக்கும் இல்லை, உங்களுக்கு இல்லைன்னு அப்படின்னாரு. எப்படி சொல்கிறேன்னாரு, நேரு ஒரு எய்ம்ஸ் ஆரம்பித்தார். அந்த ஒரு எய்ம்ஸ் இன்னைக்கு பிகம் ரிசர்ச் சென்டர் ஃபார் வேர்ல்டு. ஆனால் நேருவுக்கு பிறந்த வந்த எல்லாருமே ஏன் ஒரு ரிசர்ச் சென்டரையை, இன்னொரு எய்ம்ஸை சவுத்தில் ஈஸ்ட் வடகிழக்கு மாவட்டங்களில் ஆரம்பிக்கலை? நீங்கள் ஆரம்பிச்சு அந்த பிரச்சனை இருக்காதுன்னு சொன்னேன். அப்போ தான் 10 எய்ம்ஸ் கொடுத்தாரு. அந்த 10 எய்ம்ஸ் தொடர்ச்சியாக இன்னும் செங்கலாகவே நிற்குது மதுரை. அப்புறம் நிறைய கொடுத்தாங்க, இல்லைன்னு சொல்லி. திஸ் இஸ் நாட் ஃபார் பொலிட்டிக்கல் ஃபாரம் டு டிபேட்.